குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான் ஃபைட் பண்றேன் கிடையாது. ஏன் அப்படி? என்னுடைய முரட்டுத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக. ஸோ ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே வந்து ஒரு ட்ரிப்பு போகலான்ட்டு இருக்கேன். இங்கேருந்து கோவில் வரைக்கும். அது பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு காமெடியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பேட்டரி வண்டி வச்சுட்டு போகிறதுன்றது ஒரு பெரிய விஷயந்தான். நம்ம வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணி நல்லா தொடச்சி கிடச்சி வச்சாச்சு கிளம்புறதுக்கு. காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 6:30 மணிக்கிட்ட ஆக போகுது. சார்ஜ் பார்த்திங்கன்னா 6:30 மணி ஆகுது. கரெக்டாக சார்ஜ் 100ல் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. கோவளம் போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் வந்து 45 கிலோமீட்டர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டிலேருந்து. ப்ளஸ் வந்து என் ஃப்ரெண்டை வேறு நான் இங்கேருந்து கோயம்பேடு போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு போகணும். எவ்வளோ ரேஞ்ச் வருதுன்னு கண்டிப்பாக நான் இன்றைக்கி செக் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பலாம். மோட்டர் ஆன் பண்ணியாச்சு. இந்த வண்டியிலே பிடிச்சது எனக்கு ரொம்ப சத்தம் தான். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து கோயம்பேடுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணுறதுக்காக. பார்த்தீங்கன்னா 11.6 கிலோமீட்டர்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் வந்து 10% தான் போயிருக்கு. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 1%க்கு 1 கிலோமீட்டர் நம்ம ட்ரைவ் பண்ணாலே கண்டிப்பாக வந்து நம்ம 100 கிலோமீட்டர் மேலே அச்சீவ் பண்ணலாம். ஆனால் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து 75 தான் நம்ம காட்டும். விக்கி, உனக்கு வழி தெரியுமா இங்கேருந்து கோவளம் போகிறதுக்கு? எனக்கு எப்போ தெரியாதா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது விக்கி, நம்மகிட்ட மேப் இருக்குது. மேப் போட்டு பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து கோவளம் போகிறதுக்கு 39 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் கூட நம்ம மேப்லேயே காட்டுது. நம்ம எங்கேயாவது நடுவில் நின்றுட்டால் கூட நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் பயப்படாமல் நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக அங்கே போயிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக காட்டுறேன். மேப் போட்டாச்சு, கிளம்புறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் முட்டுக்காடுக்கு வந்துவிட்டோம். வியூ நல்லா இருந்ததுனால சும்மா நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுப்போமே சொல்லி நிப்பாட்டணும். பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து 50க்கு டவுன் ஆகிடுச்சு. 47 தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரேஞ்சு கூட 37 தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 50 to 55 தான் வந்து டாப் ஸ்பீடு போகணும். பட் இருந்தாலும் டபுள்ஸ் வந்ததுனால வந்து சார்ஜர் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. நம்ம ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோவளம் பீச்சுக்கு வந்து சேர்ந்தாச்சு. பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 42% தான் சார்ஜ் இருக்குது. கிட்டத்தட்ட 58% கிட்ட சார்ஜ் காலி ஆகிடுச்சு. நம்ம நான் ஸ்டாப்பாக வந்து 52 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ஓட்டியிருக்கோம். நீங்கள் டேஷ்போர்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 33 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இப்போ நான் ரிட்டர்ன் போனோன்னா கண்டிப்பாக ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக எனக்கு தேவை. நம்ம நியர்பை சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. நம்ம எங்கேயாவது போய் சார்ஜ் பண்ணிவிட்டு ப்ளக் பண்ணிவிட்டு போயிட்டு சார்ஜ் பண்ணி தான் கண்டிப்பாக போய் ஆகணும். கண்டிப்பாக போய் பார்ப்போம். சரின்னு ஃப்ரெண்ட்ஸ், பீச் வரைக்கும் வந்தாச்சு. கால் நினைக்காமல் போகக்கூடாது. ஸோ காலை நினச்சிட்டு நாங்கள் போகிறோம். இருந்தாலும் வந்து ஒரு பயமாகவே இருக்குது. போய் சார்ஜிங் ஸ்டேஷனில் எப்படி இருக்குது தெரியல, அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குது, கரண்ட் இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும்னு பயமாக இருக்குது. போய் பார்ப்போம். ஒரு வழியாக பீச்சில் வந்து சேர்ந்து ஃபன் பண்ணி கிளம்ப போகிறோம். பார்க்கலாம் ஜானு போதா இல்லையா என்னன்னு தெரில. போய் சார்ஜ் பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு. சார்ஜ் வந்து ரொம்ப லேட்லாம் ஆகாது. ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் தான், பப்ளிக் சார்ஜிங் தான். போவோம், பார்ப்போம். வரும் ஆனால் வராது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவளம் பீச்சிலேருந்து கிளம்பியாச்சு. வர சொல்ல பார்த்தீங்கன்னா 42% சார்ஜ் இருந்தது. இப்போ வந்து கிளம்ப சொல்ல 41 தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஐடில் கண்டிஷனில் இருக்கும்போது சார்ஜ் ட்ரைன் ஆக தான் செய்யும். அது நார்மல் தான், ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜிங் ஸ்டேஷன் சர்ச் பண்ணி பார்த்ததில் 20 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அங்கே போனோன்னா வந்து நம்மகிட்ட ரேஞ்ச் வந்து 30 தான் இருக்குது. பட் நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே போய் சேர்ந்துடலாம். ஆனால் பட் நம்மக்கிட்ட அங்கே போகும்போது 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஆனால் அவங்க பவர் சப்ளை இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பயமாக தான் இருக்குது. போய் பார்ப்போம். அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குது தெரியல. வாங்க போய் பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரேடியாக நம்ம சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து சேர்ந்தாச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே வச்சுருக்காங்க, ரெசார்ட்டுக்குள்ளே உள்ளே தேடி வர மாதிரி இருக்குது. மெயின் ரோட்லேயே கொஞ்சம் வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். வந்து பார்த்தோன்னே வந்து இந்த க்ரீன் லைட் எரியிறது தெரியல.
பயந்துட்டேன், ஒருவேளை பவர் சப்ளை இல்லை போல். வந்து கிட்டே வந்து பார்க்கும்போது பவர் சப்ளை இருந்தது. உடனே ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் சார்ஜ் பண்ணேன். அதில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கிட்டே ரேஞ்சு கிடச்சிது. அதை வச்சுட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சார்ஜிங் ஸ்டேஷன் ஆனால் கொஞ்சம் கிட்டே இருந்திருக்கலாம்னு சொல்லி தோணுச்சு. பட் மெயினில் இருந்திருந்தால் கொஞ்சம் விசிபிளாக இருந்திருக்கும். இங்கே வந்து ரொம்ப சந்துக்குள்ளே வச்சுருக்காங்க. சார்ஜிங் ஸ்டேஷன் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பழையான நிலைமையில் இருக்குது. இங்கே வாட்ச்மேன்கிட்ட கேட்டேன், பார்த்திங்கன்னா இது போட்டு வந்து 1.5 வருஷம் மேலே ஆகுதுப்பா. அப்படி பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து அந்த ப்ளக் பண்ணுற இடம்லாம் கொஞ்சம் பழசாக இருந்தது, எல்லோயிஸ்டாக இருந்தது வெயிலில் பட்டு. வெயில் கூட இங்கே அதிகமாக இருந்தது. ஏதாவது மேலே வந்து கவர் மாதிரி பண்ணி கொஞ்சம் பங்க் மாதிரி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வெயிலில் நிற்கிற மாதிரி இருந்தது. ப்ளஸ் இங்கே எதுவும் பக்கத்தில் எதுவும் கடை எதுவும் இல்லை, ரெசார்ட் தான் இருக்குது. நம்ம ரெசார்ட்டில் போய் சாப்பிட்றோம், அவ்வளோ பெரிய ஆளுங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. நமக்கு தேவையான ரேஞ்சு என்கிட்ட கிடச்சிருச்சு. ஒரு 45 கிட்டே ரேஞ்ச் வந்துருச்சு. போகிறதுக்கு இங்கேருந்து கோயம்பேடுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ், பாக்கி ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே. ஸோ கிளம்பிட்டேன், போய் பார்ப்போம், கிளம்புறேன். ஸோ இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சார்ஜிங் ஸ்டேஷன் வீடியோ வந்து நிறைய கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அக்ராஸ் சென்னை பார்த்திங்கன்னா ஒரு 25 இடத்துக்கு மேலே நிறைய இடத்துல இருக்குது சார்ஜிங் ஸ்டேஷனு. அந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சார்ஜிங் ஸ்டேஷன் போயிட்டு எல்லா இடத்துலையும் போட்டு பார்க்குறேன். பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. பார்த்திங்கன்னா ரேஞ்சு பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரைடு முடிச்சாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணியாச்சு. யாரும் பயப்பட வேணாம், பேட்டரி வண்டி வாங்கினா வந்து நம்ம எங்கேயும் போக முடியாது. அக்ராஸ் சென்னை எங்கே வேணால் சுற்றலாம். சவுத் சைடு வந்து நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. பட் நார்த் சைடு தான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க